முதல் பேச்சாளராக 2026 சட்டமன்ற தேர்தல் களத்துக்கு 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்து களத்துக்கு முந்தி வந்தவர்களையே இந்த களத்துக்கும் முந்தி அழைக்கிறோம். அந்த வகையில் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். உலக தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். ஒரு மிக அருமையான தலைப்பு, தேர்தல் பந்தயம், அதில் முந்துவது யார் அப்படிங்கிறது. ஏன் இது பந்தயம் அப்படின்னு சொல்றாங்கன்னாக்க, ஒரு களத்தில் யார் இருக்கிறார்கள், யார் ஓடுகிறார்கள் அப்படிங்கிறது பந்தயத்துல தான் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்திக்கொண்டே ஓடிக்கொண்டே இருப்பார்கள். நமக்கு இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள்ல அல்லது எடுத்த கருத்து கணிப்புகள்ல எல்லாத்திலையும் என்ன செஞ்சு கொண்டிருந்தார்கள் அப்படின்னாக்க, நாம் தமிழர் என்ற கட்சியை புறந்தள்ளி விட்டு மற்ற கட்சிகள் தான் வந்து கொண்டிருக்கிறது, முந்திக் கொண்டிருக்கிறது என்றதெல்லாம் காட்டிக் கொண்டிருந்தார்கள். அதை உடைத்து நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை நிறுத்தி 5 லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்களை ஒரு பைசா காசு கொடுக்காமல் ஒழுக்கமான கூட்டமாக கூட்டி அதை மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான மாநாடாக நாம் தமிழர் கட்சி நடத்தியது தொடர்ந்து இன்றைய தேதியில் பந்தயத்தில் முந்தும் கட்சியாக நாம் தமிழர் கட்சி நின்று கொண்டிருக்கிறது. நாங்கள் கருத்து கணிப்பில் மிகப்பெரிய புலி, நாங்கள் தான் கருத்து கணிப்பில் முந்துறோம், 30% வச்சிருக்கோம், 40% வச்சிருக்கிறோம்னு ஒரு கட்சி சொல்லிட்டு இருந்துச்சு. அந்த கட்சிக்கு எங்க போனாலும் பின்னங்கால் பிரடைகளுக்கு ஓடுறதே வேலையா போச்சு. அது விவாத களங்களுக்கும் வருவதில்லை, அல்லது மக்கள் களங்களுக்கும் வருவதில்லை, போராட்ட களங்களுக்கும் வருவதில்லை. தேர்தல் களத்துக்காவது வருமா இல்லையான்னு நம்ம அதை பார்ப்போம். வந்த பிறகு ஏதாவது ஓட்டு வாங்கினாங்கன்னா அவங்களை பற்றி விமர்சிப்போம். அடுத்ததாக, நமக்கு இங்க இருக்கக்கூடிய கட்சிகள்ல இருபெரும் கட்சிகள் திராவிட கட்சிகள் என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய கட்சிகள். ஒன்று பொருந்தா கூட்டணி கட்சி. அதிமுக பாஜகவோடு எப்பொழுது கூட்டணி வைத்ததோ அப்பொழுதே தன் தோல்வியை எழுதி கொண்டது, தானே எழுதி கொண்டது. என்ன காரணம் அப்படின்னா, 2021 எதற்காக நீங்கள் தோற்றீர்கள் அப்படின்னு அதிமுக கேட்டா அதிமுக காரங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? பாஜகவோட நாங்க கூட்டணி வச்சதுனால தாங்க தோத்து போயிட்டோம், அது எங்கள் சுமை, நாங்க தோல்ல தூக்கி சுமந்ததுனால தாங்க தோத்து போயிட்டோம். தேர்தலுக்கு வியூகம் மாறாதா? மாறும். நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க சொன்னாங்க, நாங்க பாஜகவோட கூட்டணி வச்சிருந்ததுனால தான் தோத்து போயிட்டோம், அதனால பிரிஞ்சு வர்றோம்னு. இப்போ அந்த நிலைமைக்கும் இன்னைக்கு இருக்கிற பாஜகவுக்கும் என்ன மாறிடுச்சு நீங்க சொல்லுங்க. கொள்கை அளவுல, கூட்டணி அளவுல, அல்லது செயல்பாட்டு அளவுல, தமிழகத்துக்கு வஞ்சகம் விளைவிக்கிற வகையில் ஏதாவது ஒரு இதுல பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறதா? அப்படி மாற்றி இருந்தால் நீங்கள் கூட்டணி வச்சா அது மாற்றம், நீங்க சொல்றது சரின்னு ஏத்துக்கலாம். எந்த விதத்தில் அது மாற்றி இருக்கு? மாறாத போது அதே பாஜகவோடு எந்த பாஜக உங்களுக்கு தோல்வியை தந்ததோ அந்த பாஜகவோட கூட்டணியை நீங்கள் மீண்டும் வைக்கும்போது அந்த தோல்வியை மீண்டும் அது உங்களுக்கு தரும். இந்த முறையும் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பாஜகவோடு சேர்ந்த காரணத்தினாலேயே அதிமுக மிகப்பெரிய தோல்வியை தழுவும். அதுக்கு அடுத்ததாக ஒரு பிம்ப அரசியலை மட்டுமே கட்டி கொண்டிருக்கக்கூடிய திமுக. அது ஏன் பிம்ப அரசியல் அப்படின்னு சொல்றோம்னாக்க, நாங்கள் வந்தோம் பாத்தீங்களா, நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம் சொன்னார்கள், எந்த விஷயத்தையும் செஞ்சு முடிக்கல. செஞ்ச வாக்குறுதிகளையும் பாதியில தொக்குல வைக்கிறது, அப்படியே பாதி கிணறு தாண்டதும்பாங்கல்ல, அது போல பாதியில நிறுத்தி வைக்கக்கூடிய வாக்குறுதிகள். வரும்பொழுது நீட்டை நாங்கள் வந்தா எப்படி ஒழிக்கிறோம் பாருங்க அப்படிங்க வேண்டியது. வந்த பிறகு நீட்டோட ரகசியம் எங்களுக்கு தெரியும், அடுத்த ஆட்சி வரும்போது பண்றோம் பாங்க. அந்த மாதிரி இவர்கள் ஒருபொழுதும் சொன்னதை செய்வதே இல்லை. அப்படியாக அவர்களுடைய ஆட்சி இருக்குது. ஆனா பிம்பம் மட்டும் பாத்தீங்கன்னா, இந்தியாவிலே நாங்க தான் மிகப்பெரிய முதலமைச்சர், இந்தியாவிலே நாங்க தான் வளர்ச்சி விதத்தில் அதிகமாயிட்டோம், கடன் விதத்துல அதுக்கு மேல அதிகமாயிட்டோம். ஒரு வீட்டுக்கு 5000 ரூபாய் நாங்க கொடுக்குறோம், வீட்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறீங்க, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேர் மேலே 2 லட்சம் ரூபாய் கடனை யார் கொடுத்தது? நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. அது வீட்டுக்கு 5000 ரூபாய் இல்ல, ஒரு பெண்ணுக்கான உரிமை தொகை 5000 ரூபாய் தானே. குடும்பத்துக்கு 5000 ரூபாய் அப்படி நீங்க சொல்லுங்க, பெண்களுக்கு 5000 ரூபாய் சொல்லுங்க. அது குடும்பத்துக்கு 5000 ரூபாய் அர்த்தம் மாறிடும் இல்லையா? வெயில் காலத்துக்கு 5000 ரூபாய், ஓட்டுக்கு 5000 ரூபாய், நீங்க எப்படி வேணா சொல்லலாம். அதுக்கு கொடுத்தது ஓட்டுக்கு 5000 ரூபாய் தான். வடக்குல அவங்க எப்படியோ தெற்குல இவங்க இப்படி அப்படிங்கிற மாதிரி. அவங்க ஓட்டுக்கு 10000 ரூபாய் லீகலா கொடுத்தாங்கல்ல, அது மாதிரி இவங்க ஓட்டுக்கு 5000 ரூபாய் லீகலா கொடுக்கிறது. இந்த 5000 நீங்கள் போட்ட இத்தனை 1000 கோடியை எடுத்து கொண்டு வந்திருந்தால் எத்தனை பள்ளிகள், சரியான பள்ளிகளை கட்டியிருக்க முடியும், எத்தனை மருத்துவமனைகள், சரியான மருத்துவமனைகளை கட்டியிருக்க முடியும், எத்தனை சாலைகள், தரமான சாலைகளை அமைச்சிருக்க முடியும். அதெல்லாம் அமைச்சா அடுத்த தலைமுறை சரியாக வளருமா இல்லையா? ஆனா அதெல்லாம் பண்ண மாட்டோம். இப்படியாக லீகலா லஞ்சம் கொடுக்கிறதுங்கிறது இதுதான். அதை திமுக செய்து கொண்டிருக்கிறது. மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை கொச்சப்படுத்துற மாதிரி இல்லையா? லஞ்சம்ங்கிற வார்த்தையை சொன்னா அது மக்களை கொச்சப்படுத்துற மாதிரி இல்லையா? கொடுக்கிறவங்க கொச்சப்படுத்துறாங்களா, கொடுக்க கூடாதுன்னு சொல்றவங்க கொச்சப்படுத்துறாங்களா? லஞ்சமோ ஓட்டுக்கு காசோ கொடுக்க கூடாதுன்னு நான் நேர்மையாளனா சொல்றேன்னா நான் கொச்சப்படுத்துறேன்னா அர்த்தமா அது? ஏன்னா ஒரு நேர்மையான ஆட்சி எங்க வருதுன்னா, விதை ஓட்டுக்கு காசு கொடுக்காம நேர்மையா நிக்கிறவன்ட்டு தான் வருது. அந்த நேர்மையாளர் நிற்கக்கூடியவர்களாக 234 தொகுதிகளிலும் சரியான கேண்டிடேட்டை போட்டு 117 இடங்கள் பெண்களுக்கு, 117 இடங்கள் ஆண்களுக்கு சமூக நீதியை சமநிலைப்படுத்தி
அதுவும் அனைத்து சாதியினருக்கும் எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இடங்களை கொடுத்து பொது தொகுதியில் ஆதி தமிழர்களை நிறுத்தி நாம் தமிழர் கட்சி களத்தில் முந்தி நிற்கிறது. வென்று காட்டுவோம். களத்தில் ஒரு 4 முனை போட்டி உருவாயிருக்கு. ஆனா தேர்தலில் போட்டியிடும் போது அது நாம் தமிழருக்கு எந்த விதத்திலும் பின்னடைவை ஏற்படுத்தாதா? கற்பனையிலே வாழ்றவங்களை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்க எப்படி தெரியுமா இல்லையா, 4 மூல சாலையில காளையை நிறுத்தி அந்த ஜல்லிக்கட்டு காளைக்கு புல்லுக்கட்டை கொடுத்து பேச்சு பேச்சு பெருமையுள்ள பேச்சுன்னு பாடுனா அந்த காலை படிஞ்சிரும் நினைச்சு கற்பனையிலே வாழ்றவங்க. நேர்ல போய் நின்னா அது குத்தி குடல ஒரே காலில் கொடுத்துருங்கிறது அவங்களுக்கு தெரியல. களத்துக்கு வந்தாதான் தெரியும் அது என்னவா இருக்குன்னு. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி டாக்டர் கார்த்திகேயன்.